மத்திய அரசு மிக்ஜாம் புயலுக்கான நிதி ஒதுக்கீடு, மத்திய அரசு மிக்ஜாம் புயலுக்கான நிவாரண நிதி 250 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. கேட்கப்பட்ட தொகை விட ரொம்ப குறைந்தபட்சம் 276 கோடி. அதாவது இதற்கு மிந்தி பல புயல் வந்தது. எல்லா அரசுமே புயல் நிவாரணம் கேட்டு மேலே மத்திய அரசுக்கு புள்ளி வரத்தோடு அனுப்பப்படும். அதில் அவள் குறைத்துத்தான் கொடுப்பார். எப்பொழுதும் கேட்ட நிதி கொடுத்ததே கிடையாது. காங்கிரஸ் மத்தியில் ஆண்ட பொழுதும் காங்கிரஸ் அமைச்சரவையில் திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வைத்த பொழுதும் தமிழகத்தில் பேரிடர் காலங்களில் புயலால் தமிழகம் பாதிக்கப்பட்ட பொழுது அப்பொழுது தமிழக அரசு, அன்றைய தமிழக அரசு, திராவிட முன்னேற்ற அரசு மத்திய அரசு கேட்ட தொகை விடுவிக்கவில்லை. எப்பொழுதுமே அவள் விடுவிக்கவில்லை. 2 வகை இருக்கின்றது. ஒன்று தற்காலிக நிவாரணம், இன்னொன்று நிரந்தர நிவாரணம். 2 அடிப்படையில் தான் அரசாங்கம் மத்திய அரசுக்கு நிவாரணம் கேட்கின்றது. தற்காலிக நிவாரணத்துக்கு பொறுத்தவரைக்கும் எஸ்டிஆர்எஃப் இருக்குது. அதை எடுத்து மாநில அரசு நிவாரண தொகை வழங்கலாம். என்னென்ன நிவாரணத்துக்கு வேணுமோ அந்த செலவழிக்கலாம். இன்றைக்கு நிரந்தர நிவாரணம் இருக்குது. பாலம் உடைஞ்சு போயிட்டா கட்டுறது, இப்படி இது என்டிஆர்எஃப். அதில் இது வந்தால் அதுக்குன்னு தொகை கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. என்டிஆர்எஃப்ல அதுக்குன்னு ஒரு வரைமுறை வச்சிருக்கிறாங்க. அதில் எவ்வளவு இடம் பெறுகின்றதோ அந்த என்டிஆர்எஃப்ல எவ்வளவு தொகை கொடுக்க முடியுமோ அதைத்தான் கொடுப்பாங்க. இது இந்திய அளவில் பூரா ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால மாநில அரசு கேட்ட நிதியை இதுவரை மத்திய அரசு கொடுத்ததில்லை. அதை அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதே மத்தியில கேட்ட நிதி கிடைக்கல. பாதிப்புக்கு அப்புறம் நீங்க சுற்றுப்பயணம் செஞ்சு பாத்தீங்க. இப்ப மத்திய அரசு வழங்கி இருக்கிற நிதி இதுக்கு சரியா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது நிதி சரியா இருக்குமா இல்லையாங்கிறது அரசாங்கத்துக்கு தெரியும். எங்களுக்கு என்ன எந்த புள்ளி வரை எங்கிட்டு இருக்குது? அரசாங்கத்துக்கு தான் எவ்வளவு நிவாரணம் வேண்டும் என்று, நிவாரண பணிகளுக்கு எவ்வளவு செலவு, எவ்வளவு தொகை வேண்டும் என்பது அரசாங்கத்துக்கு தான் தெரியும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா அவர்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குது, இன்றைக்கு வேளாண்மை எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு, சாலைகள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு, இப்படி கணக்கிட்டு அதற்கு ஏற்றவாறு நிவாரண தொகையை மத்திய அரசு கேட்பாங்க. அந்த புள்ளிவரம் அவர்கிட்ட தான் இருக்குது, எங்ககிட்ட கிடையாது. கர்நாடகாவில் வந்து வறட்சிக்காக 3400 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதை காட்டிலும் ரொம்ப குறைவான நிதி தான். வறட்சிங்கிறது வேற, புயல்ங்கிறது வேற. எதுக்கு எஸ்டிஆர்எஃப் ஏற்கனவே இருக்குது, மாநில பேரிடர் நிவாரண நிதி, அதில் ஏற்கனவே பணம் இருக்குது. அதை எடுத்து நம்ம செலவு செய்யலாம். அது பத்திலினா செலவு செஞ்சுட்டு மீண்டும் கேட்கலாம். கேட்கின்ற பொழுது இதற்கு உட்பட்டு, விதிகளுக்கு உட்பட்டு இருந்தால் மத்திய அரசு தரும். இதுதான் வாடிக்கை தந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதே கிடைக்கலையே, அப்புறம் இப்போ எங்கே போய் கொடுக்க போறாங்க மத்திய அரசாங்கம்? அப்பவே அவர்கள் வாதாடி பெற முடியலையே. இது எத்தனை புயல் இருந்துருக்கு, தானே புயல், புரவி புயல், வர்தா புயல், எத்தனை புயல் நாங்கள் பார்த்தோம். அப்போ நான் கேட்ட நிதி கொடுக்கலையே, மத்திய அரசாங்கம் கொடுக்கலையே. அப்போ சேதம் அதிகம், இப்போ சேதம்லாம் பெரிய குறைவு. மழை ஒன்று தான் பெஞ்சிருக்குது. புயலால எங்கேயுமே மக்கள் பாதிக்கல. வேற எது எல்லாம் மற்ற துறையில் இருக்கின்ற வேளாண்மையும் மற்றெல்லாம் பாதிக்கல. வெள்ளத்தால் தான் பாதிச்சிருக்கு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது என்பது அதற்கு தேவையான நிவாரணத்தை இந்த அரசு கேட்டு பெற்றிருப்பதாக எனக்கு கிடைத்த தகவல். அது முழுமையாக மத்திய அரசு விடுவிக்கலை. இது காலகாலமாக இருப்பது, இப்போ மட்டும் இல்லை. இன்றைக்கு மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அப்போதும் புயல் வந்தது, நிவாரணம் கேட்டாங்க அன்றைய திமுக அரசு. அப்பொழுதும் மத்திய அரசு விடுவிக்கல.